கோபப்பட்டாரு. ஜட்ஜம்மா கடையை காலி பண்ண போகுது. ஜோலி முடிஞ்சு. அறம் படத்தோட டைரக்டர் சார் கோபி நாயனா. ஐயா இது நல்லா இல்லாத ஒரு காமெடி ஓ மூஞ்சிக்கு நான் வந்ததே பெரிய விஷயம். இல்ல மாணிக்கம் வேற வருவாரா? ஒரு அசிங்கமாய் போச்சு குமார். அவர் யாரு நான் சொல்லவா? வாழ மீனுக்கு விலங்கு மீனுக்கும் கல்யாணம். சரி சரி, அதுக்கு இதுக்கு சரியா போச்சு. போட்டோல வரும்போது விஷயத்தை விட்டு போயிட்டீங்களே. என்னத்த? வெக்கமானோ சூடு சொன்னேன். இப்ப நான் பேச வேண்டிய ஒரு தருணம். பேசினாதான் சக்கு, இல்லன்னா நோ சக்கு. இந்த கேரக்டரே உன்ன மைண்ட்ல வச்சுதான் எத்தேன். என்ன இது? அண்ணி அவங்க சொன்னதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. யார் நீ? போடா புறாடுக்காரப்பல, எனக்கும் காது வச்சிருக்காங்க. இந்தா இன்னைக்கு உன்னை கன்ஃபார்மா அமிச்சிடுறேன். வாயில வசம்ப வச்சு தேய்க்க, வாய்க்கால தண்ணி வந்து வாயை கும்பிடுடா. எப்படி அண்ணி? எனக்கு பண்ணி போடா ராமர். எங்க அரவிந்த் சங்கீதா? அவ்வளவுதான், அப்படியே போயிரு சொல்லிட்டேன். டென்ஷன் ஆகாதீங்கண்ணே. லெஸ் டென்ஷன் மோர் ஒர்க், மோர் ஒர்க் லெஸ் டென்ஷன். கொஞ்சம் எல்லாரும் கண்ணை மூடிட்டு கேட்டீங்கன்னா. காதை மூடிட்டு கேளுங்க, அப்படியே இருக்கும். பாக்கெட் நீ ஆட்டோ தயிரை வச்சு ஒரு கயிறு மாதிரி கனெக்ட் பண்றான். நான் ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ, எல்லாமே சும்மாலாம் நோண்ட கூடாது ப்ரோ. நான் தான் 96 ராம. ஏப்பா 96 ஆன ராமர் மாதிரி இருக்க. இவருக்கு சூர்யா மாதிரியே வராது, சிவாஜி சார் மாதிரியே வராது. 2 பேருக்கு நடுவில் விட்டுருக்காங்க. ஊருக்கே தெரிஞ்ச விஷயம் புதுசா கண்டுபிடிச்சிட்டியாக்கா சார் ஊமை விழிகள் அந்த தாத்தா. தங்காதுரை ஒரு அளவுக்கு மேல பண்ண. இந்த துணியில தங்கதுரை தொப்பை செப்பரேட்டா தெரியுது அப்படியே. ஜப்பான்கார என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா, நான் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்துக்குது பாரு. புகழ்னா நீங்க சொல்ல அந்த மாதிரி அப்படி பண்ணி காட்டும். அப்ப நான் அதெல்லாம் பண்ண மாட்டேன். ஏன்னா உனக்கு வராது. என்னம்மா இப்படி தப்பு பண்றீங்களம்மா? என்னம்மா அழகான கப்பலை பார்க்காம தங்கத்தோட தொப்புல பாத்துக்கிட்டு இருக்கியே. பஞ்ச் அடிச்சாலும் செருப்பா அடிச்ச மாதிரி அடிச்சாங்க. வீட்டுக்குள்ள போய் போட்டோ எடுத்து பலான படங்களை மஞ்சுநாதன் யூஸ் பண்ண பழைய பிரஷ் வரைக்கும் எங்க கிட்ட இருக்கு சார். அவன் பிரஷ்ஷே யூஸ் பண்ண மாட்டாப்லயே. உங்களுக்கெல்லாம் ஒரு மீசை, முதல்ல அதை எடுங்க. பல போட்டோ எடுத்து நிறைய படத்துல சார். ஓ அப்படியா விஷயம்? ஒரு நிமிஷம். நம்ம ரோஜா மேமுக்கு சிரிப்பழகு. சூர்யா வாய்ஸ் பண்ணி கொஞ்சமாவது பழகு. சாதாரண இல்ல சார், எறும்பு குளிக்கிறத போட்டோ எடுப்பார் சார் அவரு. எடுத்துருவேன். எறும்பு அப்படியே. என்னடா சொல்ற? என்னால நம்ப முடியலையே. ஒரு தடவை விளக்குனீங்கன்னா 9 நாள் நீங்க பல்லு விளக்க வேணாம் சார். அந்த அளவுக்கு பளிச்சுன்னு பிரைட்டா இருக்கு. நாங்க படிக்கிற காலத்துல இருந்து இப்படித்தானப்பா பொய்யா பேசிக்கே இருப்பேன். அப்படியே போவேன். சோப்பு போடும்போது எடுத்துட்டு வந்துருவேன். அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற, அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான். வர்ற நிறுத்துற அவன். பல்பொடி சார், இந்த பல்பொடி 2 விஷயம் இருக்கு சார். ஒன்னு பல்லு, இன்னொன்னு பொடி. அதான் அந்த 2 விஷயம். நீ அறிவாளின்னு சொல்றேன்டா லூசு. வெரி குட். அப்ப அதை நோட் பண்ணுங்க. டைரியை நோட் பண்ணுங்க. டைரி இல்லனா ஒரு சீரட் அட்டை எடுத்து கொடுங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. என்ன ராஜேந்திர அதெல்லாம்? அண்ணே எனக்கே தெரியாதுண்ணே, இப்படி பண்ணிட்டாங்களே. அட போடா. இல்ல இந்த சாதா பருப்புடிக்கும் ஸ்பெஷல் பருப்புடிக்கும் என்ன வித்தியாசம்? கொஞ்சம் சொல்லு பாப்பா. முதலாளி வேண்டாம். அட சும்மா இருமா. வேண்டாம் சும்மா இருக்கல. சரி சொல்லுமா. நாங்க என்ன ஒயின் ஷாப்ல ஓவர் டைம் பார்க்க வந்திருக்கோம். சிகரெட் எடுத்து நோட் பண்ணதோ போயா போல. நீ சாதா பல்பொடினா நீங்களே வாங்கி நீங்க விளக்கணும். ஸ்பெஷல் பல்பொடினா நாங்க உங்க வீட்டுக்கு வந்து விளக்கி விட்டு போவோம். நம்ம வாங்க போம்மா. நம்ம போம்மா. என்னடா போம்மா. மூக்குல அடியில கொடுத்து வெறி ஏறணும்னா மூக்குல வச்சு சொல்லிட்டேன். நானே சொல்லிட்டேன். இட்ஸ் நைஸ் ஜோக் மேன். தேங்க் யூ ஐ அப்ரிஷியேட் சார். இன்னும் நிறைய இருக்கு. இவரே வீட்ல சண்டை போட்டா 2 பேர் போய் விளக்கி விடணும். இதுல இவர் வந்து அடுத்தவங்க வீட்ல விளக்கி விடுறாரா? நீங்க எல்லாம் எப்பறம் நாட்டுக்கு நல்ல பேர் வாங்கி தர போறீங்க? ஏன் இந்தியான்றது நல்ல பேர் தானே சார்? என்கிட்ட வா. இத நீங்க பல தடவை சொல்லிருக்கீங்க, கவனிக்கலைன்னு மறுபடியும் போடுறீங்க. ஐயோ மீண்டும் மீண்டுமா? உங்க கம்பெனில பல்பொடி மட்டும் தான் இருக்கா? சோப்பு வேணுங்க. அது மாதிரி இருக்கு சார், இருக்கு. ஸ்பெஷல் சோப்பு இருக்குங்களா? ஆளும் சைஸும் ஒரு மாதிரி தெரியுது. நீங்க இல்ல, நீங்க அந்த வேலை பண்ணாதல. நீ அது என்ன சிரிக்கும் போது ஒரு இழுப்பு இழுக்குறீங்க. என்ன
நான் தான் சிரிச்சேன். சொல்லிட்டு சரிங்க. அவருக்கு ஒரு 4 சோப் வேணும். ஆனா மாக்காப்பா நீங்க நினைக்கிற மாதிரி ஆளுகளா வர மாட்டாங்க. உங்களை எல்லாம் என் கூட வச்சதுக்கு என் புத்திய செருப்பால் அடிக்கிறேன். அட்றா அவன. நல்லா அட்றா முதல்ல அவன. ஒரு சோடா ஒன்று கொண்டு வந்து கொடுமா, லெமன் ஜாஸ்தி போட்டு கொடுமா. பனிக்கரடி பல்லு, பாளையங்கோட்டை நெல்லு, காஞ்சி போன புல்லு. ஏப்பே விடாம பேசுற பார்த்தா ஒரே டயலாக தான் ஊருக்குள்ள சொல்லி தெரியற போல இருக்கு. சரி இப்ப என்னடா வேணும் உனக்கு? தூக்கிட்டு போங்கப்பா. ஏங்க என்னைய விட உங்களுக்கே ஒரு வயசு ஜாஸ்தி. ஏய் எனக்கே விபத்து அடிக்கலாம் பார்த்தல நீ. முட்டி வலி வந்தவங்க கூட விடிய காலம் 3 மணிக்கு எழுந்து முக்காபுலா டான்ஸுக்கு முட்டி மூவ்மெண்ட் போடுவாங்க. எப்படி எப்படின்னா 3 பேரும் செலக்ட் பண்ணோம்ல, இதுல நீ பேசு. என்னடி வாய்ஸ் இது? ரொம்ப டயர்ட் ஆயிட்டாங்க. சரி இவன் பேசட்டும். ஒரு சிரிப்பும் இல்ல பாரு. அப்படியா? போதும் போதும் போதும், லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. இதுலமே ஒரு காமெடி மேட்ச் இருக்கு. அது யாருன்னு பாப்போமா? லெட்ஸ் வெல்கம் தி காமெடி. என்னவா இருக்கும்? எனக்கு என்னடா தெரியும், கேளுடா. குட்டி வெளி அரவிந்துக்கு தான் வரும்னு நினைக்கிறேன். அவருக்கே தேய்ச்சி விட்டு அவரு கூடயே இருப்போ. அப்புறம் மனோசார கூட்டு வந்தாங்க. அடுத்து உங்களை கூட்டு வந்த சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சி நினைச்சிட்டு இருக்கீங்களா? இப்படியே பேசிக்கிட்டே இருந்தா என்னடா அர்த்தம்? எது பெருசுன்னு அடிச்சு காட்டு. சிவா மாதிரி தயிரெல்லாம் ஊத்த மாட்டேன். நான் தயிரை கொடுக்க மாட்டேன், உனக்காக நான் உயிரை கொடுக்குறேன்டா. கிரிஞ்சுங்க. கிரிஞ்ச் ஆஃப் தி இயர் உங்களுக்கு அவார்டே தரலாங்க. எவராங்கண்ணே? சூப்பர் கிரிஞ்சு. பிளைட்ல நான் ஏசி இருக்கான்னு கேக்குறேன். அது பிளைட் இல்லடா, ஃளைட்ரா. நீங்க டாக்டர்னா தாமு சாருக்கு டெய்லி ஜுரம் வருமே, உங்ககிட்ட வந்து டேப்லெட் இல்ல புரியல. கடைசி வரைக்கும் நான் வந்தோனே கூட ஐயோ நாங்க தெரியுமா? அதான் போன வாரம் இறக்கி வச்சேன் எங்களை. இப்ப அப்படி என்ன பண்ணேன்னு சொல்லி ஓவரா பேசிக்கிறீங்க நீங்க. என்னடா பண்ணணும்? இதுக்கு மேல என்னடா பண்ணணும் ஒரு மனுஷன்? எதுவுமே கேட்கல. நிஞ்சு தப்பு இல்லையே. ஹார்ட் அந்த பக்கம் இருக்குமா? அவர் தூங்கிட்டாப்ல. வெரி ஸ்வீட், வெரி ஸ்வீட். வருஷா அந்த பாட்டை நீ பாடணும். எனக்கு கூட சரி பரவாயில்லன்னு சொல்லலாம். சரி ஜோக் வந்தோடனே பண்ணுங்க, நான் வெயிட் பண்றேன். இப்ப என்ன பண்ணுவாளா இல்லையா? தெரியல. உங்களுக்கு கவலை இல்ல, நல்ல மான மரியாதை உள்ள குடும்பமா இருக்கணும். அதெல்லாம் நமக்கு எதுக்குப்பா? உங்க வைஃப்க்கு ரொம்ப பயப்படுவீங்களோ? ஏன்பா? அம்மா கிட்ட பேசிட்டு இருந்தீங்கல்ல, அதான் கேட்டேன். இது வரைக்கும் இந்த சமையல் கட்டில இந்த மாதிரி வாசனை அடிச்சிருக்கா? கிழவி இது வரைக்கும் வெந்நீரை வச்ச சாம்பார் ஊத்தி அறப்பைத்தியர்கள கடிச்சு வச்சிடும், கொதறி விட்டுரும், கீறி விட்டுரும். இது பூரா அறப்பைத்தியம். பார்த்தல ஒரு பிஸ்கட் மட்டும் இருந்தா போதும், அவர் வந்து பாத்தீங்கன்னா ரங்கராஜ் தொட்டு சாப்பிடலாம். ஆமா மறந்தே போச்சுடா. அப்ப கூட்டிட்டு வா. ஐயா வாய பாரு. எல்லாம் ரெடியா? எப்போ ரெடி, வந்து டேஸ்ட் பாருங்க. 1500 ரூபாய்க்கு பொருள் எடுத்து வந்துட்டு சும்மா நீங்க ஒரு தக்காளி ரசம் வச்சீங்கன்னா என்னடி இது? அக்கா தடவுறேன் பாரு, அந்த மாதிரி தடவணும். உப்பு மட்டும் டேஸ்ட் பண்ணிக்கணும். இந்த பாரு இதே மாதிரி. ஒண்ணுமே தெரியலையே. இன்று முதல் நீ தயிர் விக்கி சிவா. தயிர் வேணாண்ணே. ஓகே. ரொம்ப வேணாம், பச்சையா இருக்கும். சும்மா நிசான்னு. வாயமுறா குரங்கு. Your time starts now. அவங்க உள்ள போய் 5 நிமிஷம் ஆச்சு பாப்பா. குடுக்க நான் தான் பண்றேன்ல. இப்போ இது இப்படி கட் பண்ணேன், இப்படி கட் பண்ணேன். கத்தில கட் பண்ணலாமா? என்ன எல்லாம் பேசாம இருக்கீங்க? நான் சொல்றது சரிதானே? ஆமா ஆமா. எனக்கு திங்க ஏதாவது வாங்கி கொடுக்கா. நான் வாங்கி தரேன். ஒரு 2 நிமிஷம் அக்கா, உன் கால்ல கூட விழுகிறேன்டா அக்கா. என்ன இது? எதுக்குக்கா அவ்வளவு கஷ்டமா டிஷ்ல எடுத்து வச்சிருக்கீங்க? ஏதோ தெரியாம எடுத்துட்டேன்டா. வெஜிடபிள் செக்ஷன் போயிட்டு கருவேப்பிலை எடுத்து அப்படியே கடிச்சு தின்னுவார். அப்படியே உருவுவேன். என்னம்மா இப்படி தப்பு பண்றீங்களம்மா? என்னம்மா ச்சே. ஐயோ அந்த லட்சத்துல ஆகிட்டாங்களே. ஐயோ கருவேப்பிலை உள்ள வாய்க்குள்ள விட்டு உருவுவேன். கிறு பைத்தியமா இவன்? ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டானையா. வைப்பா பேசாமரியா. இங்க வந்து பாரியா தெரியும். ஒன்னொடுக்கு இவங்க டார்ச்சர் பத்தாது, ஓன் டார்ச்சர் வேற. ஏன் போட்டு உயிரை வாங்குற? ஏதாவது நீங்க திருடி உள்ள இருக்க வச்சீங்கன்னா அந்த பார்கோட் சவுண்ட் இதுல ஒரு கை இதுல ஒரு கை வை. நீ யா நமத்துனே வாலண்டரியா கேக்குறேன். வாடா எலிமினேட் ஆகலாம். நான் வந்த சொல்றேன். அப்படியா? ரொம்ப சந்தோஷமாலா. நம்ம போலாம் வாடி. இவ்ளோ கேமரா இருக்கு பாருங்க. இதுல ஒரு கை இதுல ஒரு கை வைங்க.
அதுல ஒரு கை இதுல ஒரு நீ வச்சுக்கிட்டு உட்காந்துரு. அது யார் ரொம்ப கம்மியா மார்க் வாங்கியிருக்காங்க? அந்த சேட் பாயிண்ட், அதாவது கிச்சன் விட்டு வெளியே போற டைம் வந்தாச்சு. என்ன இருக்கும்? எனக்கு என்னடா தெரியும், கேளுடா. ஜப்பான்கார என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா, நான் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்துக்குது பாரு. இன்னைக்கு கிச்சன் விட்டு வெளியே போறது நிஷா ஆண்ட்ரியாஸ். ஜோலி முடிஞ்சே. நீ நல்ல பிள்ளை. யோ நீ வையா. இவனோட நடவடிக்கை வெளியில விட்டு பாருங்க, அப்ப நல்லா சிரிக்கிறான் பாருங்க. They are totally into low points. அதனால இன்னைக்கு இந்த கிச்சன் விட்டு போறாங்க. பட் கஷ்டமா தான் இருக்கு. என்ன பீலிங்கா இல்ல பீலிங்கான்னு கேக்குறேன். எனக்கு தான் பீலிங்கி போடா. வந்து உங்க கடைக்கு வந்தோன்னா ஒரு ரொம்ப தரக்குறையா திருட்டு பட்டம் கட்டுறது இல்ல இதோ தவறுங்க. நான் என்ன எடுத்தோம்? பேசிட்டே இருக்கறியா? அதாவது நாங்க வைல்ட் கார்டு ஒன்று வச்சிருந்தா you can come கண்டிப்பா. and come for the finals. Thank you sir. சாரி மாப்ள, என்ன சொல்றதுன்னே தெரியல. சக்கரை கம்மியா ஒரு டீ சொல்லு. நெக்ஸ்ட் எபிசோட்ல இருந்து பாக்குறேன், இந்த மார்க்கெட் உள்ள இருக்க வந்தாலே காஞ்ச திராட்சையை திருடின்னு போறான் அந்த ஆளு. அப்போ இதுக்கு முன்னாடி நான் உருப்படாதவன், உதவாக்கற, துபாக்கூர் அதானே? ஆமா, ஃபேமிலி மாதிரி தான் ஷெஃப். இங்க இருக்கிற எல்லாருக்குமே வந்து இது ஒரு போட்டியான களம் அப்படிங்கறதே மறந்துடுறாங்க ஃபர்ஸ்ட். ஆமா மறந்தே போச்சுடா. ஆஃப்ரோன்னா குங்குமப்பூவே. குங்குமப்பூனா குழந்தை கலரா பிறக்கிறதுக்கு சாப்பிடலாம். எப்படி சார் இவ்வளவு கரெக்டா சொல்றீங்க? எப்படி? அது பார்த்தாலே தெரியுது சார். சந்தோஷப்படுத்துறதுக்கு தான் அவங்க வந்து எப்பவுமே பாப்பாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. போக்குமாரு இதான் முதப்படி. அப்படியே படிப்படியா ஏறி எங்கேயோ போற. ஒரு சீனியர் கோமாளி தானே நீ? ஆமா, கொஞ்சம் வந்து கட் பண்ண. இதெல்லாம் நீட்டமா கட் பண்ணணுமா இல்ல? கேக்குற பாரு கேள்வி கேணத்தனமா இருக்கு. உள்ள வந்துருங்க. கண்டிப்பா. See you Nisha Andreas. Thank you. நல்லா இருப்பீங்களா டேய்? நல்லா இருப்பீங்களா? Thank you சார். டேய் நல்லா இருப்பீங்களா? பண்ணலாம் ஃபர்ஸ்ட். அப்ப எல்லாம் தெரியும் உனக்கு, வேணா நீயே பண்றா. ஒரு ஆளு இவன்ட்ட போய் கேட்டேன் பாருங்க. நீ போகாது உன்னை வெட்டாம விட மாட்டேன். நக்கல்யா அவனுக்கு. சின்ன சேனல் எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்ல தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். நான் நினைச்சா பண்ணலாம், சோ ஆனா பண்ண மாட்டேன்.